வெல்கம் டு அவர் சேனல். என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சன் கார்னரில் வந்து டல்கோனா காஃபி க்ரீம் கேக் பண்ணுவோம். டல்கோனா காஃபி க்ரீம் கேக் வந்து ட்ரெண்டிங்காகவும் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டப்படுறதாகவும் இருக்குது. அதனால டல்கோனா காஃபி க்ரீம் கேக் எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா டல்கோனா காஃபி க்ரீம் பண்ணிக்க வேண்டியது. இப்போ இந்த டல்கோனா காஃபி க்ரீம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 ஸ்பூன் சுகர் எடுத்துட்டுருக்கேன், 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துட்டுருக்கேன், அப்புறம் 1 ஸ்பூன் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது 3த்தையும் சம அளவு எடுத்துக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தேவையானபடி நம்ம வந்து 2 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் தண்ணி, 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு காஃபி க்ரீம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் ஆனால் கம்மியாக தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த 3த்தையும் சம அளவுக்கு போட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்பூனால் பீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போக போக நான் வயர் ப்ரஷ் எடுத்துட்டுருக்கேன். நமக்கு வேணும்னாலும் பிளெண்டரில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும், பொறுமையை சோதிக்கும். ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் எல்லாருக்கும் க்ரீமியாக நல்ல திக்காக நல்ல காஃபி க்ரீம் நமக்கு கிடைக்கும். அதனால் பொறுமையாக விடாமல் செய்யுங்க, அழகாக வரும். நம்ம செய்ய செய்ய இது எப்படி ஆகுதுன்னா, இப்போ டார்க்காக சுகராக இருந்தது இல்லையா, சுகர் கரையும். அதுக்கப்புறம் அந்த டார்க்காக காஃபி டிகாக்ஷன் கலரில் இருக்கிறது லைட் ஆகிட்டே போகும். பாருங்கள், நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் அது எப்படி இப்படி இருக்கும், அந்த விப் பண்ணிகிட்டே இருக்கிறதுங்கிறதையும் நம்ம காட்டியிருக்கோம். அதனால் பொறுமையாக ட்ரை பண்ணி பண்ணுங்க. 20 மினிட்ஸ் ஈஸியாக ஆகிடும், 20 to 25 மினிட்ஸ் ஈஸியாக ஆகிடும். ஆனால் ரிசல்ட் மட்டும் பக்காவாக நமக்கு வரும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு ஆயில் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பட்டர் கூட நீங்கள் உருக்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய் கூட போட்டுக்கலாம். நான் 1/4 கப்பு ஆயில் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு தயிர் எடுத்துட்டுருக்கேன். நான் கேர்டு ஜென்ரலாக வீட்டில் இருக்கிற கேர்டே எடுத்துட்டுருக்கேன். இல்லை நீங்கள் பாலை 1/2 டீஸ்பூன் லெமன் போட்டு கேர்டல் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் கேர்டு இருந்தது, அதை எடுத்துட்டுருக்கேன். இப்போது இந்த நாட்டு சர்க்கரை, ஆயில் அண்ட் இந்த தயிர், இது 3த்தையும் சேர்ந்து நார்மலாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த நாட்டு சர்க்கரை கரையணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இது நல்லா கரைஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் 1 கப்பு மைதா எடுத்துட்டுருக்கேன், ஆர்கானிக் மைதா எடுத்துட்டுருக்கேன். இந்த 1 கப்பு மைதாக்கு நான் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா எடுத்துட்டுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுது அது. அதுக்கப்புறமா நான் தனியாக ஒரு 1/2 கப் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 கப் மில்கை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன்னா, இப்போ சேர்த்துட்டே வரும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுது. அப்புறம் இப்போ நம்மளோட கேக் டல்கோனா காஃபி க்ரீம் கேக் இல்லையா. ஸோ இதுக்கு ஃப்ளேவருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க்கு அந்த 1/2 கப் மில்க்லேருந்தே எடுத்துட்டு திருப்பி இன்னொரு நல்ல ஒரு ஃபுல் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த மிக்ஸ்சரோடு சேர்த்துருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர், காஃபி ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம கேக்குக்கு, அண்ட் நல்ல கலரும் கொடுக்கும். அதனால் அதையும் நான் எடுத்துட்டுருக்கேன். நம்ம ஏற்கனவே நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறதுனால அந்த கலரே காஃபி கலர் வரும். இந்த காஃபி பவுடரும் யூஸ் பண்ணுறதுனால நல்ல காஃபி ஃப்ளேவரும் வருங்கிறதுனால அதையும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பொறுமையாக கட் ஃபோல்டு மெத்தடில் நீட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரிப்பன் பதமாக வருது. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. டின்னில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ நான் டின்னை ரெடி பண்ணியிருக்கேன். இது வெறும் 1 கப் பண்ணுற கேக் டின் இது. இதுக்குள்ளே நான் பட்டர் பேப்பர்லாம் எதுவுமே போடல. ஏன்னா இன்றைக்கி நான் அவனில் தான் அதை நான் கேக் பண்ண போகிறேன். அதனால் லைட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றி அதை க்ரீஸ் பண்ணிவிட்டு ட்ரை மைதா பவுடரை கொஞ்சம் டஸ்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸஸாக இருக்கிற மைதா பவுடரை வெளியில் எடுத்துடலாம், நம்ம அப்படியே டஸ்ட் பண்ணி கீழே கவுத்துடலாம். இப்போது இந்த டின்னில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக்கு மாவை நம்ம பொறுமையாக ஃபில் பண்ணுறோம்.
அவனுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை தட்டுவோம். தட்டினா பபிள்ஸ் வருது. இந்த பபிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆனால் தான் நம்மளோட கேக் வந்து ஓட்டை இல்லாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரும். அதனால் கொஞ்சம் பபிள்ஸ் போகிற வரைக்கும் தட்டிடுவோம் அதை. இது பண்ணிகிட்டே இருக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே அவனை வந்து ப்ரீஹீட்டிங்க்கு வச்சுட்டேன் நான். அவனை வந்து ஃபஸ்ட்டு கன்வெக்ஷன் மோடில் 200 டிகிரிஸுக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது அவன் ரெடி ஆகிடுது கேக் பண்ணுறதுக்கு. அவனை ஓப்பன் பண்ணி உள்ளே ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து 200 டிகிரிஸில் நம்ம வந்து கேக்கை பேக் பண்ண போகிறதுனால 25 to 30 மினிட்ஸுக்குள்ளே இருந்தால் போகிறோம். 25 மினிட்ஸில் நம்ம ஒரு தடவை செக் பண்ணுவோம். உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு டூத் பிக்கை அது நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னாக்க நம்ம எடுத்துடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கணும்னு நினச்சோன்னா நம்ம 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்து எடுப்போம். ஏன்னா அது வந்து உள்ளுக்குள்ளே அந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மைதா அதை பொறுத்தும் இருக்குது. அண்ட் நம்மளோட கரண்ட்டு வோல்டேஜை பொறுத்தும் இருக்குது நம்மளோட இது கேக் பேக் ஆகிறது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக செய்வோம். இப்போ பாருங்கள், கேக் நல்லா ரைஸ் ஆகி நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுது. நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்ம டூத் பிக்கை வச்சும் பார்த்தோம். நம்ம ஸ்கியூவர் பேம்பூ ஸ்கியூவர் வச்சும் பார்த்தோம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளோட கேக்கு. இப்போ நம்ம வந்து இந்த கூலிங்க்கு எடுத்துருவோம். வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற வைப்போம். இது நல்லா ஆறின உடனே சைடெல்லாம் விடுறதுக்கு ஒட்டிக்காமல், அந்த கேக் டின்னில் ஒட்டிக்காமல் க்ளீனாக வர்றதுக்கு கத்தியால் ஸ்க்ரேப் பண்ணி விடுவோம். சைடெல்லாம் விட்டுட்டு அப்படியே அதை வந்து கவுத்து ஒரு தட்டில் கவுத்து எடுப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நம்மளோட கேக்கு. ஃபுல்லி சாஃப்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாக வந்திருக்கு கேக்கு. இப்போது இந்த கேக் வந்து டல்கோனா காஃபி க்ரீம் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ மேலே வந்து கொஞ்சம் ஹார்டாக, ஏன்னா ரைஸ் ஆகிருக்கு இல்லையா, கொஞ்சம் ஹார்டாக ஈவனாக இல்லாதனால நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த பாகத்தை கட் பண்ணி எடுத்துருவோம் நம்ம. அப்போ தான் நம்ம வந்து மேலே க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம முன்னாடியே அந்த காஃபி க்ரீம் பண்ணினதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம். இப்போ அது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுது நம்மளோட க்ரீமு. இப்போது காஃபி க்ரீம் இருக்க இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேக் மேலே போட்டு அழகாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அவன் இருந்தால் தான் நம்ம வந்து டல்கோனா காஃபி க்ரீம் கேக் பண்ண முடியுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம ஏற்கனவே வந்து டீ கேக் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேனில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அடுப்பை டோட்டலி சிம் பண்ணி பண்ணியிருக்கோம். அது வந்து ஒருவேளை அந்த அடி கனமான பாத்திரமாக இல்லைன்னா அடியில் ஒரு தவா வச்சு அது மேலே பேனில் வந்து க்ரீஸ் பண்ணி இந்த கேக் பேட்டரை போட்டு ஃபுல்லாக ஆவி வெளியில் போகாமல் க்ளோஸ் பண்ணி கூட நம்ம அடுப்பை டோட்டல் சிம்மில் வச்சு கூட நம்ம இந்த கேக்கை பேக் பண்ண முடியும். அதனால அவனில் தான் பண்ணணுங்கிற அவசியம் எதுவும் இல்லவே இல்லை. அந்த டீ கேக்கோட லிங்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட அந்த கேக்கை கவர் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு க்ரீம் இருக்குது. ஃபுல்லாக அழகாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பர்ஃபெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு மேலே என் பையனுக்கு ரொம்ப அந்த ஹெர்ஷீஸ் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஹெர்ஷீஸ் சாக்லேட், டார்க் சாக்லேட்டும் லைட்டாக ஊற்றியிருக்கேன் அதில். இப்போ இது எல்லாமே சேர்ந்து பிளெண்ட் ஆகிருக்கு. டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். வீட்லேயே பண்ண கேக்கு, நம்ம கண்ணுக்கு நேர டல்கோனா காஃபி க்ரீம் கேக். அதை வந்து அழகாக பீஸாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நல்லா ஸ்பஞ்சியாக ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நீட்டாக வந்திருக்கு. அண்ட் டேஸ்ட் ரொம்ப யம்மியாக இருக்குது. ரொம்ப சுவையாக ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நம்ம கேக் வேணும்னா இனிமேல் எங்கேயும் கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. விதமாக கேக்கு நம்ம வீட்டிலையே பண்ணி சாப்பிடலாம். நம்ம பசங்களுக்கு நம்ம கையால் சாப்பிட்றதுக்கான பொருள்லாம் பண்ணி கொடுக்கறது பெரிய சந்தோஷம் நமக்கெல்லாம். அதனால
கேக் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நீங்களும் உடனே அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். என்றும் என்றென்றும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். விலகி இருங்க, விழிப்பாக இருங்க, வீட்டிலேயே இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச்.